ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்பில் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேக மக்கள் திருப்பலியை குறித்த ஒரு தேடல், திருப்பலியில ஏன் இதெல்லாம் செய்கிறோம் என்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் உங்களுடைய செய்திகள் வழியாக எங்களுக்கு நல்லது சொல்றீங்க. ஒரு சில சந்தேகங்களை கொடுக்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திருப்பலியை குறித்து நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திருப்பலிங்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் முன்னாடி சொல்லக்கூடியது, திருப்பலியுடைய மேன்மையை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பலி ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம செய்கிற காரியம் இல்லை. திருச்சபை கொடுத்திருக்கிற வழிபாட்டு முறைகளில் மிக மிக உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறை தான் இது திருப்பலி. ஏன்னா இந்த திருப்பலிக்குள்ள 2 காம்பனண்ட் இருக்குது. அதாவது நற்கருணையும் இறைவார்த்தை முறை. முதல்ல இறைவார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு. இது 2ம் இணைஞ்சது தான் அந்த திருப்பலியினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் அது. அப்போ இந்த திருப்பலியை இந்த திருவை கொடுக்கிற போது அதுல குறைவு இல்லாத, எந்த குறையும் இல்லாத, மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உடலாக இருக்கிற திருச்சபையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதம் இந்த திருப்பலி. அதனாலதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நற்கருணையை பற்றி நம்ம பேசும்போது அதுதான் வாழ்வின் கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஊற்றும் உச்சமும்னு சொல்றோம். அப்ப இறைவார்த்தை அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, எல்லாத்தையும் விட அது உயர்ந்ததா இருக்குது. எபிரேயர் 4:12 டெஃபினிஷன் வார்த்தையை பற்றி. அப்ப இது எல்லாமே உயர்ந்தது எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் திருப்பலி. இன்னைக்கு நிறைய பேர் திருப்பலியை விட்டு நம்ம வேற சபைகளுக்கு வேற எங்கேயாவது வெளியில போயிடுவாங்க. போன பிற்பாடு சொல்லுவாங்க, திருப்பலியில எங்க அங்க வழிபாட்டுல என்ன இருக்குது, ஒண்ணும் இல்லைன்னுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் சரியான கூற்று அல்ல. நான் சரியான விதத்தில் அந்த திருப்பலியை அணுகாத போது நான் என் மீது சாபத்தை வருவித்துக் கொள்கிறேன். பவுலடியார் நற்கருணை பற்றி சொல்லும் பொழுது கொரிந்தியர்களது திருமுகத்துல சொல்லுவாரு, எவர் ஒருவர் தகுதியற்ற நிலையில் இந்த நற்கருணை உட்கொள்கிறாரோ அவர் தன் மீது சாபத்தை வருவித்துக் கொள்கிறார். அது சபிக்கிறது இல்லை. நற்கருணை சபிக்காது. ஏன்னா ஆண்டவர் யாரையும் சபிக்க மாட்டார். ஆனால் நான் அந்த காரியத்தை சரியாய் செய்யாத போது நான் சாபத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன். அப்படிதான். அப்ப இந்த ஒரு திருப்பலிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சரியா அணுகல அப்படின்னா நம்ம வேதனையை நாமே எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு முக்கியமான காரியம், எல்லாத்துக்கும் ஒரு 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 கேள்வி உண்டு. இந்த திருப்பலி நம்ம குருவானவர் அணியக்கூடிய உடை, திருவுடை, இதை பற்றியெல்லாம் அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் உங்களோட சிந்திக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு மரபு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான காரியங்கள். போர்வை போத்தி கொண்டு சாமியார் பூச வைக்கலாமா? இதுதான் இன்றைய தலைப்பாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். போர்வை நோனியும் நீங்க நினைக்க கூடாது. போர்வை போத்தி கொண்டு சாமியார் பூசை வைக்கலாமா அப்படின்னு போட்டிருக்குதே. இது என்னது? இது போர்வைன்னா நீங்க வீட்டில் போத்திக்கிற போர்வை அல்ல. இது ஒரு மாதிரி ஷால் டைப்ல ஒரு சில ஒரு சாஃப்ரான், ஒரு காவி அல்லது வேற ஏதாவது ஒரு கலர்ல ஒரு துணியை வைத்து கொண்டு நம்ம அது மேலே போத்திக்கிட்டு பூசை வைக்கலாமா? ஒரு சில இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம், அப்படி செய்திருப்பாங்க. ஆனால் திருச்சபையில நம்முடைய தமிழக ஆயர்கள் பேரவை அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பலி திருவுடைக்கு பதிலாக போர்வை, ஷால், அங்கவஸ்திரம் போன்றவற்றை அணிந்து கொண்டு தரையில் அமர்ந்து திருப்பலி நிறைவேற்றுதல் ஆயர்கள் அனுமதி அளிக்காத ஒரு சில காரியத்துல இது முக்கியமானது, முதன்மையானது. ஸோ அதை அவங்க என்ன செய்யிருக்கிறாங்க, ஆயர் பேரவையிலிருந்து நமக்கு ஒரு தரவுகளை கொடுத்ததுல அதை முக்கியமா அவங்க வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது இந்த உடை என்பது ஏனோதானோ என்று யாரோ விரும்பியபடி செயல்படுத்த முடியாது. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடை ஒழுங்கின்படி அவரவர் செல்ல வேண்டும். இப்ப நீங்க பாக்குறீங்க, சாமியாருக்கு நாங்க வெண்ணாடை அணிந்திருக்கிறோம், வெள்ளை ஆடை. இதே நீங்க வெளி நாடுகளுக்கு போனீங்க, ரோமுக்கு போனீங்கன்னா அவங்க கருப்புல ஒரு அங்கி போட்டிருப்பாங்க. அது அந்த நாட்டினுடைய ஆர்டர். அதுதான் சரியா, இதுதான் சரியா அப்படிங்கிறதல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரைமுறையின்படி அவர்கள் அதை போட்டிருக்காங்க. இப்ப இங்க வெயில் தேசம், அதனால இங்க கருப்பு போட்டா ரொம்ப இதா இருக்குமேனு வெள்ளாடையாக நம்ம வெண்ணாடை அணிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் வெளி தேசத்துக்கு போகும்போது இந்த ஆடைகளே இருக்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு காலர் வச்சுக்கிறாங்க, பிரிஸ்ட்லி காலர் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுவும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். பட் இங்கே நம்ம தமிழகத்துல நம்ம எல்லாமே கேசக்கில் போறது தான் இந்த வழக்கமாக இருக்கிற. சில சிஸ்டர்ஸ் இதே மாதிரி ஒரு பெரிய அங்கி போடுறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அங்கி போட்டு தலையில ஒரு முக்காடு ஒன்று, வெயில் ஒன்று போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் ஹேபிட்னு சொல்லுவாங்க. கேசக்னு சொல்லக்கூடாது, அது ஹேபிட்னு சொல்லுவாங்க. நம்ம இதை கேசக்னு சொல்லுவோம்.
இப்போ சில கன்னியர்கள் வந்து ஹேபிட் போடுறதில்ல. அவங்க சபையினுடைய ஒரு சுதந்திரத்தின்படி புடவை கட்டுறாங்க. அவங்க புடவையிலே தான் அவங்க பணிகளை செய்கிறாங்க. இது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு முறையாக நம்ம வைத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த திருப்பலியில நமக்கு நிறைய உடைகள், இப்போ நமக்கு எல்லா பிரதரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இந்த பொது கேசக் என்பது பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பிரதர் வந்து உள்ள சேர்ந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டாலே, அவங்களுக்கு ஒரு பிரதருங்கிற ஒரு கேட்டகரி வந்துட்டாலே நம்ம என்ன செய்கிறோம், கேசக் கொடுத்துட்றோம். சில பணிகளை செய்வதற்கு அது அவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதற்காக. அதனால சாமியாருக்கும் இதே கேசக், அவங்களுக்கு இதே கேசக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு நான் போயிருந்தப்போ, நான் கேசக்கில் இப்படி தான் போய் உட்கார்ந்துருந்தேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பிரதர் பிரதர்னு பேசிகிட்டே இருந்தார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது இவர் ஏன் பிரதர் பிரதர்னு பேசுகிறாரு அப்படின்ட்டு. அவர் பேசிட்டு போன பிற்பாடு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஒரு இவர் வந்து என்ன பிரதர் பிரதருங்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் அங்கே சொன்னாங்க, அங்கே எல்லாருமே கருப்பு கச்சை கட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலங்கையில் இருக்கிற எல்லா தந்தையர்களும் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பில் ஒரு இடைக்கச்சை கட்டியிருப்பாங்க. அந்த அந்த இடத்துல நாம் அந்த பிரதராக இருக்கிறவங்க கட்ட மாட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. சில பர்மனன்ட் பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க எப்பொழுதுமே பிரதராகவே இருப்பாங்க, அவங்களாம் இது கட்டுவதில்லை. அந்த ப்ரீஸ்ட் மட்டும்தான் அந்த இடைக்கச்சை கட்டுவதாக சொன்னார்கள். அப்போ நான் கட்டாததுனால அவர் என்னை பிரதர் என்று கணித்து கொண்டிருக்கிறார். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அவர் பிரதர் சொன்னதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிடலை, சும்மா ஒரு தரவுக்காக உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க சிவப்பு கச்சை கட்டுவாங்க. நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் உண்டு. சிவப்பு கச்சை வந்து அவர் மட்டும் கட்டியிருக்காரு, எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பக்தியாக இருக்குது, நீங்கள் கட்டுறது இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த ஒழுங்குமுறை ஆயர்களால் கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு. இது ஒரு சிலர் கட்டுறாங்கன்னா அது அவர்களுடைய விருப்பம். அதை வந்து ஆயர்கள் தான் முடிவு பண்ணணும், இது கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம். முன்னாடி எனக்கு சொல்லப்பட்ட செய்தியின்படி அந்த வேத சாட்சியாக மரித்த ஒரு புனிதர் இருக்கிற இருக்கிற மறை மாவட்டத்தில் இந்த பழக்கமானது இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் பிறகு அது வந்து இப்போ டைசஸ் பிரிய பிரிய இப்போ ஓரியூர் சிவகங்கை மறை மாவட்டத்தில் அங்கே அருளானந்தருடைய அந்த இது இருக்கிறது, அந்த ஒரு அவர் தலை வெட்டப்பட்டு இறந்த அந்த ஒரு இது இருக்கிறது, ஒரு சாட்சிய இடம் இருக்கிறது. அப்போ அவங்க கட்டுறாங்க அப்படின்னா ஓகே. பட் நாங்கள் அதை விட்டு இப்போ வெளியில் வந்துட்டதுனால மற்ற மறை மாவட்டங்களுக்கு அந்த ஒரு தேவை இல்லாததாக கருதப்பட்டதுனால என்னவோ அதை குருக்கள் அதை விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சில குருக்கள் ஒரு சில மறை மாவட்டத்தில் அவங்க விருப்பத்தின்படி கட்டி கொள்கிறாங்க அந்த சிவப்பு கச்சை. அதனால இது கட்ட வேண்டும் அப்படின்னும் எங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை, கட்டக்கூடாது என்றும் சொல்லப்படவில்லை. அது அவரவருக்கு விடப்பட்ட ஒரு இலவச இணைப்பாக இருக்கிறதுனால விருப்பப்பட்டவங்க அதை செய்து கொள்கிறாங்க. அதை வந்து ஆயர்கள் தான் முடிவு செய்யணும், இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது. மொத்தத்தில் நம்ம வந்து இந்த கேசக் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ட்ரெஸ், ஒரு லிட்டர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதை தொடர்ந்து ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த திருவுடையை பற்றி நம்மளுடைய திருச்சபையினுடைய அந்த குறிப்புகள், நம்மளுடைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மிஸ்ஸல் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவையில் உறுப்பினர் அனைவரும் ஒரே பணியை ஆற்றுவதில்லை. நற்கருணை கொண்டாட்டத்தில் நடைபெறும் பல்வேறு திருப்பணிகள் திரு உடைகளின் வேறுபாட்டால் வெளிப்படையாக உணர்த்தப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் ஒர்க்குக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் வந்து திருச்சபையில் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து திருப்பலி, இது திருப்பலி அல்ல அப்படிங்கிறது. எனவே திருவுடைகள் பணியாளர் ஒவ்வொருவருக்கும் உரிய பணியின் அடையாளமாக இருக்க வேண்டும். மேலும் இவ்வுடைகள் திரு நிகழ்ச்சியின் சிறப்பை உணர்த்தவும் பயன்பட வேண்டும். அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோர் அணியும் திருவுடைகளும் பொதுநிலை பணியாளர்கள் அணியும் உடைகளும் திருவழிபாட்டில் பயன்படுத்தப்படும் முன் ரோமை திருச்சடங்கு நூலில் விவரித்துள்ளபடி புனிதப்படுத்துவது பொருத்தமாகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்மளா வடிவமைச்சுக்கிறது இல்லை, திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மரபுப்படி செயல்படுத்துகிற ஒரு காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுல 336வது எண்ணில் இந்த திருப்பட்டம் பெற்ற எல்லா பணியாளர்களும் நியமனம் பெற்ற நிலை பணியாளர்கள் அனைவருக்கும் பொதுவான திருவுடை ஆல்பா எனப்படும் நீல் வெண்ணாடை ஆகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வழிபாடுகள்லாம் நீங்க பழைய காலத்துல பார்த்துருப்பீங்க, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஃபாதர் வந்து இந்த பூசைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல நீல் வெண்ணாடை போடுவார். அதுக்கு பேர் ஆல்புன்னு சொல்லுவாங்க. தமிழில் ஆல்பா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஆல்புன்னு இருக்கும்.
அப்போ அந்த ஆல்பை போட்டுட்டு என்ன செய்வாங்க, குருக்கள் இந்த கையை வந்து பின்னாடி இப்படி வைப்பாங்க. அப்போ ஆல்டர் பாய் வந்து ஒரு கயிறோட நிற்கணும். அந்த ரோப்பு அதை கொண்டு போய் கையில் வைக்கணும். சில நேரத்தில் அது வைக்கணும்னா அடி விழுவும். அப்படி தான் இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அதில் கையில் வைக்கணும். ஃபாதர் வந்து அப்படியே எடுத்து அந்த அந்த ஆல்பை வந்து இறுக்கி கட்டுவார். இல்லைன்னா அது தோபாதோபான்னு தொங்கும். அது லூஸாக இருக்கும், லூஸ் ஃபிட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஆல்பை போட்டுட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போனேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேசக்கு ஃபாதர்ஸ் வந்து பேண்ட் ஷர்ட்டில் வராங்க. ஆல்பு வந்து இதுலேயே இருக்குது, சாக்கர்ஸ்டியில் இருக்குது. அவங்க அந்த ஆல்பை எடுத்து போட்டு அதுக்கு மேலே தான் அவங்க அந்த திருப்பலி உடைகளை அணிந்து திருப்பலி நிறைவேற்றுறாங்க. அது ஒரு மெத்தடாலஜி. பட் இங்கே வந்து நம்ம நார்மலாகவே இந்த கேசட் பயன்படுத்துறதுனால அதை வந்து மேலே வந்து இந்த உடை தேவையில்லை என்று நினைத்ததாலும் என்னவோ அதெல்லாம் குறைக்கப்பட்டது. கழுத்துப்பட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற. இந்த கழுத்துப்பட்டைன்னா இது அந்த ஆல்பை போட்டுட்டு அதுக்கு இங்கிட்டு ஒரு கழுத்துப்பட்டை வச்சு கட்டுவாங்க. அது கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூசை திருப்பலி உடைகளை போடுவாங்க. இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையெல்லாம். இதெல்லாம் வந்து ஏன் நம்ம பக்கம் நிப்பாட்டினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது அது செயல்பாட்டில் இருப்பதனால தான் அவங்க அப்டேஷனில் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னா ஒரு வார்த்தை இதெல்லாம் தேவையில்லைன்னு எழுதியிருக்கலாம். அப்படி எழுதவே இல்லை. ஆனால் ஏன் நம்மளுடைய தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம் இது இந்த பயன்பாடு வந்து சுத்தமாக இல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒருவேளை எங்கேயாவது நடக்குதா தெரியல. ஆனால் நான் வெளி தேசங்களில் வெளி நாடுகளுக்கு போகிற போது சில இடத்துல ஆல்போர்டு தான் வச்சுருக்குறாங்க. அதை போடணும்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இது ஆயர்கள் தான் முடிவு செய்யணும். அதனால் அதை அவர்களிடத்தில் விட்டு விடுவோம். இதில் இந்த நீல ஆடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ளீஸ் என்று ஒரு ஆடை உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும். இந்த சிறப்பு ஆராதனை சிறப்பு வழிபாடுகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வெண்ணாடைக்கு மேலே நம்ம அங்கிக்கு மேலே அதை பயன்படுத்தி அதுக்கு மேலே நம்ம வந்து தோல் தூகில் ஸ்டோல் என்று சொல்லுவோம். அதை போட்டு நம்ம என்ன செய்வோம், வழிபாடுகளை நடத்துவதுண்டு. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக ஒரு உடை இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீங்க ஆராதனை நடத்துகிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய அங்கி மாதிரி ஒரு இது அது பின்னாடி வந்து கொடுப்பாங்க. அதை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியும். அது பேர் காப்பா. இந்த காப்பா என்கிற ஒரு உடையை அணிந்துதான் சில காரியங்கள் பவனிகளின் போதும் அந்தந்த சடங்கு முறையில் கண்டுள்ள விதிகளின்படி மற்ற வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் அருட்பணியாளர் காப்பா எனப்படும் திருப்போர்வையை அணிவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு சில அடிப்படை உடைகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மரபுப்படி. இதெல்லாம் வந்து திடீர்னு நம்மளாம் எடுத்துக்கிட்டது இல்லை. திருச்சபையில வழி வழியாக வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தினுடைய அடையாளம். பழைய ஏற்பாட்டில் அதுக்கான வழிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதை இதை குருக்கள் அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ ஆடைகளின் மீது கடவுள் ஒரு அக்கறை காட்டியிருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம். அது ஆன்மீகத்துக்குள்ளேயும் அந்த வழிபாட்டுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆர்டர் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு இது வந்து நான் பெருசு நீ பெருசுங்கிற ஆர்டர் எல்லாம் உடைச்சு எல்லாருமே ஒன்றுதான், குருக்கள் எல்லாருமே கடவுளுடைய பார்வையிலே ஒன்றுதான் என்பதை அடையாளப்படுத்துகிற மிகச்சிறப்பான அடையாளம் இது. ஆகவே இந்த அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையினுடைய இந்த புரிதலை நாமும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்னும் திருச்சபை மென்மேலும் நிலை பெறுவதற்கும் வழிநடத்தப்படுவதற்கும் சரியாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து உங்களோடு இந்த திருவுடையை குறித்து நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.